வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஜனவரி 8ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹேப்பி மார்னிங். எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்டிங்கிறத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அந்த வகையில ஜனவரி 7ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம் மக்களே. கவர்னர் அதாவது ஆளுநருடைய சிறப்புரை ஸ்பெஷல் அட்ரஸ் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பத்தி பேசக்கூடிய விதி எது அப்படின்னா 176. அடுத்த கேள்வி கொடும்பாளூர் அகழாய்வு தளம் கொடும்பாளூர் எக்ஸ்கவேஷன் சைட் எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம். அடுத்த கேள்வி 10 நிமிட ஆம்புலன்ஸ் சேவை 10 மினிட் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இது வந்து எங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானால குருகிராம்ல. அடுத்த கேள்வி வாவ் தராட் அப்படிங்கிற புதிய மாவட்டம் எந்த மாநிலத்துல உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா குஜராத்ல 34வது மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த கேள்வி யுஎஸ் பிரசிடென்ஷியல் மெடல் அமெரிக்க ஜனாதிபதி பதக்கம் வென்ற முதல் ஆண் கால்பந்து வீரர் யார் அப்படின்னா வந்து லயனல் மெஸ்ஸி தான். அதுக்கு அடுத்தது வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இந்த உலகின் மிகவும் மாசுபட்ட நகரம் எது அப்படின்னா ஹனாய் வியட்நாம். அடுத்த கேள்வி லீட்ஸ் இண்டெக்ஸ் அதாவது லீட்ஸ் குறியீட்டை வெளியிட்ட அமைச்சகம் எது அப்படின்னா காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம். சாத்தானிக் வர்சஸ் சாத்தானிய வசனங்கள் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா சல்மான் ருஷ்டி. அடுத்த கேள்வி கொக்கோ உலக கோப்பையுடைய சின்னம் வந்து தேஜஸ் மற்றும் தாரா. நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் குள்ள போயிடலாம் மக்களே. ஜனவரி 8ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல நம்ம தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். தமிழ்நாடு நியூஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு ஒரு 8 விருது 8 9 விருது கிட்ட பார்த்தோம். ஓகேவா? நம்ம வந்து பெரியார் விருது, அம்பேத்கர் விருது, இந்த மாரி பாரதியார் விருது, இந்த மாரி அப்புறம் இதுல இன்னொரு விருதும் புதுசா இப்ப குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, பெருந்தலைவர் காமராசர் விருது. இந்த விருத வாங்கியவர் யார் அப்படின்னா இவர் தான். இவர வந்து நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி அதாவது இவர் வந்து முன்னாள் மத்திய அமைச்சரா இருந்தவரு. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரா இருந்தவர். இவருடைய பெயர் என்ன அப்படின்னா தங்கபாலு அவர்கள். தங்கபாலு அவர்களுக்கு தான் 2024 பெருந்தலைவர் காமராஜர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இந்த விருது பத்தி பார்க்கணும் அப்படின்னா வந்து 2006ல இருந்து குடுக்குறாங்க. எப்படிலருந்து குடுக்குறாங்க? 2006ல இருந்து குடுக்குறாங்க மக்களே. இந்த விருதுக்கு என்னெல்லாம் குடுப்பாங்க பிரைஸான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 2,00,000 காசு, அதே மாரி 1 சவரன் பதக்கம், 1 சவரன் தங்கப் பதக்கம், அப்புறம் இந்த பொன்னாடை, சர்டிபிகேட் இதெல்லாம். இத எப்போ குடுப்பாங்க அப்டின்னா, திருவள்ளுவர் தின விருதுகள் தான் இது ஆக்சுவலி. அப்போ வந்து இந்த வருஷம் திருவள்ளுவர் தினம் எப்ப வருது அப்டின்னா, நமக்கு 15/1/2025 தான் இந்த விருத குடுப்பாங்க. இந்த விருது எதுக்காக அப்டின்னா, அதாவது காமராஜர் மாரியே வந்து தொ தொண்டாற்றக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது. அப்ப என்ன மீன் பண்ண வராங்க அப்டின்னா, இந்த தங்கபாலு அவர்கள் வந்து காமராசர் மாரி வந்து நெறைய தொண்டுகள் பண்ணியிருக்காரு அப்டின்னு. இந்த தங்கபாலு அவர் நெறைய பண்ணியிருப்பாரா இருக்கும். எனக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வரக்கூடிய விஷயம் என்ன அப்டின்னா, தங்கபாலு அவர்கள் என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு. தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அதாவது ராகுல் காந்தி இங்கிலீஷ்ல பேசுவாரு. அத வந்து தங்கபாலு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு. அப்போ வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. திஸ் இஸ் வை ஐ ரெஸ்பெக்ட் த பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு. அதாவது இந்த ஒரு காரணத்தினால தான் நான் வந்து தமிழ்நாடு மக்கள வந்து ரொம்ப மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைய சொல்லுவாரு. அதுக்கு அப்படியே அவர் என்ன டிரான்ஸ்லேட் பண்ணுவார் அப்படின்னா, நரேந்திர மோடி நம் இந்தியாவின் எதிரி. அது பயங்கர ட்ரால் ஆச்சு. நீங்க சும்மா YouTubeல போயிட்டு தங்கபாலு டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி போட்டீங்கனாலே வரும். அந்த வீடியோ போய் பாருங்க. தங்கபாலு ஓகேவா? தங்கபாலு அவர்கள் தான் சரியான விடை மக்களே. ரவிக்குமார் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரவிக்குமாருக்கு வந்து அம்பேத்கர் விருது. ரவிக்குமாருக்கு வந்து அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டது. அதே மாரி ராஜேந்திரன் அவர்களுக்கு தந்தை பெரியார் விருது. கபிலன் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மகாகவி பாரதியார் விருது வந்து வழங்கப்பட்டது. ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. அடுத்த கேள்வி நேஷனல் நியூஸ் தேசிய செய்திகள் பார்த்தரலாம். தேசிய செய்திகள்ல இவர் யாருன்னு தெரியுதா? அதாவது அங்க உள்ள அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. ஓகேவா? அதாவது நம்ம வந்து நம்ம ஊர்ல வந்து கல்வித்துறை அமைச்சர் அதாவது நமக்கு நம்ம ஊர்ல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யாரு? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அதே மாரி இவர் மத்திய அரசுல உள்ள கல்வித்துறை அமைச்சர். இப்ப நம்ம ஊர்ல தான் வந்து இந்த கல்வி அப்படிங்கிறத வந்து நமக்கு பள்ளி கல்வித்துறை, அதே மாரி உயர்கல்வித்துறைன்னு 2ஆ பிரிச்சிருக்காங்க. பள்ளி கல்வித்துறைக்கு வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அமைச்சரா இருக்காரு. உயர்கல்வித்துறைக்கு கோவி செழியன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. ஓகேவா? அங்க வந்து மத்திய அரசுல வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் இந்த ஹையர் ஸ்கூல் 2மே அவர் தான் பார்த்துப்பாரு. ஓகேவா?
அவர் வந்து புதுசா ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காரு. என்ன திட்டம் அப்படின்னா திருஷ்டி ப்ராஜெக்ட். ஓகேவா? அப்ப திருஷ்டி திட்டத்தை எந்த அமைச்சகம் தொடங்கி உள்ளது அப்படின்னா கல்வித்துறை அமைச்சகம். சோ 2 திட்டம் ஆரம்பிச்சாங்க மக்களே. சோ சாஷாக்ட் பேட்டி அப்படிங்கிற ஒரு திட்டம். சாசாக்ட் சாசாக்ட் பேட்டி. ஓகேவா? சாசாக்ட் பேட்டி அப்படிங்கிற ஒரு திட்டம். இன்னொரு திட்டம் வந்து இந்த திருஷ்டி அப்படிங்கிற திட்டம். முதல்ல இந்த சாஸ்ட்ராக் பேட்டி அப்படிங்கிற திட்டம்னா என்ன அப்படின்னா, அதாவது அனாதை குழந்தைகள், அதாவது ஆர்ஃபன். ஓகேவா? ஆர்ஃபன் குழந்தைங்க அல்லது சிங்கிள் பேரண்ட், அதாவது ஒரே ஒரு தந்தையோ தாயோ மட்டும் தான் இருப்பாங்க. சிங்கிள் பேரண்ட் சைல்டு. சோ இந்த மாதிரி கேட்டகரில இருக்கவங்களுக்கு யாரெல்லாம் 4,00,000 ரூபாய்க்கு அவங்களுடைய இப்படி இருந்துட்டு அவங்களுடைய ஆனுவல் இன்கம், அவங்களுடைய ஆண்டு வருமானம் 4,00,000 ரூபாய்க்கு குறைவா இருக்கக்கூடிய காலேஜ் படிக்கிறவங்களுக்கு லேப்டாப் கொடுக்கக்கூடிய திட்டம் தான் இந்த சாஷாக் பேட்டி. அதாவது 4,00,000க்கும் குறைவாக ஆண்டு வருமானம் கொண்ட அனாதை குழந்தைகள் அல்லது ஒரு சிங்கிள் பேரண்ட் சைல்டா இருக்கக்கூடியவங்களுக்கு லேப்டாப் கொடுக்கக்கூடிய மடிக்கணினி கொடுக்கக்கூடிய திட்டம் தான் சாசாக் பேட்டி. திருஷ்டி அப்படிங்கிற திட்டம் என்ன அப்படின்னா, அதாவது கண் பார்வை குறைபாடு உள்ளவங்க, அதாவது விஷுவலி இம்பேர்டு இருப்பாங்கல்ல. சோ கண் பார்வை இல்லாதவர்களுக்கு வந்து விஷுவலி இம்பேர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதாவது டேப்லெட் கொடுக்கக்கூடிய திட்டம் தான் வந்து இந்த திருஷ்டி. சோ இந்த ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு திருஷ்டி, இன்னொன்னு சாஷாக் பேட்டி. ரெண்டுமே வந்து கல்வித்துறை அமைச்சகம். சோ கல்வித்துறை அமைச்சருடைய பெயர் என்ன? அதாவது கல்வித்துறை அமைச்சருடைய பெயர் வந்து தர்மேந்திர பிரதான். ஓகேவா? தர்மேந்திர பிரதான். ஓகேவா? தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சோ அடுத்த கேள்வி போயிடலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு? திடீர்னு கடலுக்குள்ள போன மாதிரி இருக்கா? சோ என்ன அப்படின்னா மீன் சம்பந்தமா ஒரு திட்டம் தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஃபிஷரிஸ் கிளஸ்டர் லான்ச்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் கரிம மீன்வள கூட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆர்கானிக் ஃபிஷரிஸ்னா என்ன? இப்போ நமக்கு ஆர்கானிக் காய்கறினா என்ன? ஆர்கானிக் காய்கறி, ஆர்கானிக் பழம்னா என்ன? அதாவது வந்து நமக்கு கெமிக்கல் உரங்கள்லாம் போடாம இயற்கையா வச்சு எல்லாம் பண்றதுதான் நம்ம ஆர்கானிக்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து மீன்களை வந்து அந்த அதாவது ஃபிஷரிஸ் ஃபார்மிங் சொல்லுவாங்க. அதாவது ஃபிஷ் ஃபார்மிங் அப்படின்னு மீன்களை வளர்க்கறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கானிக்கான முறையில், அதாவது கண்ட இதெல்லாம் போடாம ப்ராப்பரான வழியில வந்து ஒரு நேச்சுரலா வந்து ஃபிஷ்ஷை வளர்த்து அதை வந்து வியாபாரம் பண்றதுதான் வந்து ஆர்கானிக் ஃபிஷரிஸ். அதாவது இந்தியால முதல்ல இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ஃபிஷரிஸ் கிளஸ்டர் அப்படிங்கிறது எங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா சிக்கிம்ல. சோ சிக்கிம் அப்படிங்கறதா சரியான விடை மக்களே. சோ சிக்கிம்ல நம்ம கூட கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம். சிக்கிம்ல வந்து ஆட் ஈவன் டிராபிக் மூவ்மெண்ட் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒரு நாள் வந்து அந்த இந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல வந்து ஆடு வெஹிக்கிள் மட்டும் தான் போகணும், இன்னொரு டைம்ல ஈவன் வெஹிக்கிள் மட்டும் தான் போகணும் அப்படின்னு. அதாவது ஈவன் நம்பர் உள்ள, அதாவது ஒற்றை பகடை இரட்டை பகடை எண்கள் உள்ள வாகனங்கள் மட்டும்தான் போகணும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி காகியத். ஓகேவா? காகியத் டான்ஸ் ஃபெஸ்டிவல், காகியத் நடன திருவிழா, காகியத் நடன திருவிழா அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் எங்க நடைபெற்றது அப்படின்னா சிக்கிம். சோ சிக்கிம்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஸ்டேட், முதல் ஆர்கானிக் மாவட்டம், ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஸ்டேட் எதுன்னு கேட்டா அதுவும் சிக்கிம் தான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஸ்டேட் எதுனாலும் சிக்கிம் தான். ஆர்கானிக் ஃபிஷரிஸ் கிளஸ்டர் எங்க லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டாலும் சிக்கிம் தான். சிக்கிம்ல பொதுவாக டூரிசத்துக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அங்க வந்து சமீபத்துல ஒரு ஒரு சூப்பரான ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, அதாவது நம்ம கிளாஸ்ல கூட பார்த்திருப்போம். அதாவது டூரிஸ்ட் காரு, டூரிஸ்ட் வேன்ல எல்லாம் ஒரு குப்பை தொட்டி கண்டிப்பா வச்சிருக்கணும் அப்படின்னு. அதாவது இப்ப நம்ம டூரிஸ்ட் எல்லாம் போகும்போது என்ன அப்படின்னா வேஸ்ட் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுரும். இதே நம்ம இங்க ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த கார்ல இருக்கக்கூடிய அந்த குப்பை தொட்டிலே போட்டுரும். அதை மேண்டேட்டரியா கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் சிக்கிம்லயும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய எக்ஸிபிஷன் போயிருப்போம். அதாவது இந்த ஊர்ல நிறைய எக்ஸிபிஷன், ராட்டின ஏறி இருப்போம். இப்ப கூட தாம்பரத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்னை சுற்று வட்டாரத்துல இருக்கவங்க அந்த தாம்பரத்துல அந்த ரயில்வே கிரவுண்ட்ல வந்து இந்த மெர்மெய்டு, அதாவது இந்த கடல் கன்னி எக்ஸிபிஷன் எல்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தீவுத்திடல்ல எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, போய் பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்ப நம்ம கிளாஸ்ல பார்க்கக்கூடிய எக்ஸிபிஷன் என்ன எக்ஸிபிஷன் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு நம்ம இந்த டிஃபென்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இந்த இந்த ஏரோப்ளேன்ல இந்த ஃபைட்டர் ஜெட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. சோ அது எல்லாத்தையும் நம்ம நேரடியா போய் பார்க்கலாம். ஓகேவா? சோ அது ஏர் இந்தியா எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரோ இந்தியா 2025, ஏரோ இந்தியா 2025 கண்காட்சி எங்கு நடைபெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க நடைபெறும் அப்படின்னா கர்நாடகால. கர்நாடகால எங்க அப்படின்னா பெங்களூரு.
கர்நாடகால எங்க நடைபெற போகுது அப்படின்னா பெங்களூர்ல. ஓகேவா? ஸோ இது என்ன எக்ஸிபிஷன் அப்படின்னா, இந்த மாரி நெறைய ஃப்ளைட்லாம் நிறுத்தி நிறுத்தி வச்சிருப்பாங்க. நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். அ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு என்கிட்ட கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டாரு. "சார் பெங்களூர் கரெக்ட்டா? பெங்களூர் கரெக்ட்டா?" அப்படின்னு ஒரு ஒரு தம்பி கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா, நெறைய பேர் டவுட் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ நான் நெறைய இடத்துல பெங்களூர்ன்னு போடுவேன். சில இடத்துல பெங்களூர்ன்னு சொல்லியிருப்பேன். ஒண்ணும் இல்ல. நான் பெங்களூர்ன்னு போட்டாலும் அது பெங்களூர தான் டினோட் பண்ணும். அதாவது பெங்களூர் முதல்ல வந்து பெங்களூர் அப்படின்னு தான் பெயர் இருந்தது. ஓகேவா? அந்த பெங்களூர் அப்படிங்கிற பெயரு 2006ல வந்து பெங்களூரு அப்படின்னு மாத்திட்டாங்க. ஓகேவா? அதாவது அவங்களுடைய கன்னட பாஷையில வந்து அத பெங்களூரு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. நம்ம ஊர்ல கூட நெறைய இது ஆக்சுவலி வந்து நம்ம கர்நாடகாவே வந்து முதல்ல அதனுடைய பேர் வந்து மைசூர் மாகாணம், மைசூர் ஸ்டேட். அததான் வந்து கர்நாடகா அப்படின்னு பெயர் மாத்துனாங்க. அது எப்ப பெயர் மாத்துனாங்க அப்படின்னா, நமக்கு நவம்பர் 1 1973ல மாத்துனாங்க. இப்ப நமக்கு தமிழ்நாடு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முதல்ல மெட்ராஸ் மாகாணம்னு இருந்திருக்கும். அத தமிழ்நாடுன்னு எப்ப மாத்துனாங்க அப்படின்னா, 14 ஜனவரி 1969ல தான் தமிழ்நாடுன்னு பெயர் மாத்திருப்பாங்க. அறிஞர் அண்ணாவுடைய காலகட்டத்துல. அதே மாரி நம்மளுடைய இங்க தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான மெட்ராஸுக்கு எப்போ சென்னைன்னு பெயர் மாத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 17 ஜூலை 1996. அதாவது இது 69, 69 அப்படி திருப்பி போட்டீங்க அப்படின்னா 96. ஓகேவா? ஸோ 69, 96 அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாரி நெறைய இது நமக்கு நேம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? அது மாரி பெங்களூருன்னு சொல்லும்போது அங்க ஒரு முக்கியமான ஏர்போர்ட் இருக்கு. கெம்பகவுடா. ஓகேவா? கெம்பகவுடா. கெம்பகவுடா கெம்பகவுடா அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட். ஓகேவா? நமக்கு நெறைய இதுல கேட்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங்ல இந்த ஏர்போர்ட் சைடு நேம் குடுத்து, இந்த சைடு என்னென்ன நகரங்கள்னு குடுக்கலாம். கெம்பகவுடானா அப்படி யார் அப்படின்னா, அவர் வந்து இந்த நமக்கு கர்நாடகானாலே நமக்கு தெரியும். அது விஜயநகர பேரரசு கீழ வரக்கூடியது. விஜயநகர எம்பையர் கீழ வருது. அதுல ஒரு முக்கியமான ஒருத்தர். அ அவர தான் அதாவது இந்த கெம்பகவுடா அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த பெங்களூருடைய ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த பெங்களூர் நகரத்தினுடைய ஃபவுண்டர் அப்படின்னு யார சொல்லுவாங்க அப்படின்னா வந்து, இந்த கெம்பகவுடா அப்படிங்கிறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ட்ரெயின் சம்மந்தமா ஒரு நியூஸ் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த மாரி ட்ரெயின்லாம் பார்க்கும்போது அப்படியே வந்து ஊருக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கும். பொங்கல் லீவ்லாம் வேற வருது. பட் அம்மாக்கு கொஞ்சம் இங்க அவங்களுக்கு கொஞ்சம் பிஸியா இருக்காங்க அவங்களோட ஒர்க்ல. ஸோ அதனால ஊருக்கு முடியல. ஓகே. ஸோ இப்ப நம்ம ட்ரெயின் நியூஸ் பார்த்துடலாம். விச் இஸ் இந்தியா 69த் ரயில்வே டிவிஷன். இந்தியாவின் 69வது ரயில்வே கோட்டம் எது? அதாவது இந்தியாவுடைய 69வது ரயில்வே கோட்டமா வந்து ஜம்மு ரயில்வே கோட்டத்த அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்தியால மொத்தம் 69 ரயில்வே கோட்டங்கள் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி ரயில்வே ஜோன். இதுல வந்து நெறைய கான்ட்ரோவர்சி இருக்கு. நம்ம ரயில்வே ஜோன் 16 17 18 19 அதாவது 18 ரயில்வே ஜோன்னு சொல்லுவாங்க. சில இதுல மெட்ரோ ரயில்வேயும் ஆட் பண்ணி இத 19ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியலான இதுதான். இது எப்படி கேட்டாலும் நமக்கு ஆன்சர் ஒண்ணு குடுத்தாலும் இது ஆன்சர் இதான் என்னோடது தான் ஆன்சர்ன்னு சொல்லிட்டு நம்ம டிபேட் பண்ணலாம். அந்த மாரி தான் இருக்கும். ஓகேவா? இந்தியாவுடைய ரயில்வே ஜோன்கள் எண்ணிக்கை 18 + 1 19. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு இந்த ஜம்முன்னு சொல்லும்போது, அதாவது பனிகள் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு மக்களே. பனிகள் அப்படிங்கிற ஒரு கணவாய். இது எங்க இருக்கு? பனிகள் பாஸ். ஓகேவா? பனிகள் கணவாய். பனிகள் கணவாய் அப்படிங்கிறது எங்க இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா, இப்ப அதுல ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. அது சமீபத்தில செய்திகள்ல வந்து ஸோ அதனால உங்களுக்கு இந்த மாரி கேட்கலாம். பனிகள் பாஸ் எங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ட்ரெயின்னு சொல்லும்போது இந்தியாவுடைய முதல் ட்ரெயின் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, 16 ஏப்ரல் 1853ல பாம்பே டூ தானே. எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா போரிபந்தர். போரிபந்தர் டூ தானேக்கு தான் வந்து போச்சு. 34 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்தியாவுடைய முதல் ட்ரெயின். எப்போ எடுத்தாங்க? எங்கேருந்து எங்க? எத்தனை கிலோமீட்டர் போச்சு? அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா மக்களே? ஸோ அடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின். ஆனா இப்போ நம்ம பார்க்க போறது மெட்ரோ ட்ரெயின். ஓகேவா? ஸோ மெட்ரோ ட்ரெயின் பத்தி ஒரு நியூஸ் தான் பார்க்க போறோம். என்னன்னு உள்ள போய் பார்த்துடலாம் நம்ம. விச் கண்ட்ரி ஹாஸ் த வேர்ல்ட்ஸ் 3rd லார்ஜஸ்ட் மெட்ரோ ரயில் நெட்வொர்க்? உலகின் 3வது பெரிய மெட்ரோ ரயில் நெட்வொர்க் கொண்ட நாடு எது? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியால மொத்தம் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர். ஓகேவா? 1000 கிலோமீட்டர் வந்து மெட்ரோ ரயில் இருக்கு. கிட்டத்தட்ட 11 மாநிலங்கள்ல இருக்கு. 23 நகரங்கள்ல இருக்கு. ஓகேவா? நமக்கு மெட்ரோ ரயில் அப்படிங்கிறது. ஸோ உலகத்திலேயே வந்து எங்க அதிகமான மெட்ரோ ரயில் நெட்வொர்க் இருக்கு அப்படின்னா, முதல் இடத்துல வந்து சைனா இருக்குது மக்களே. முதல் இடத்துல சைனா. 2வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா.
3வது இடத்துல நம்ம இந்தியா. ஓகே 3வது இடத்துல இப்ப இந்தியா வந்திருக்கு. கொஞ்ச நாள்ல நம்ம 2வது, 1வதுன்னு போயிட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ வேர்ல்ட்ஸ் 3வது பெரிய மெட்ரோ ரயில் நெட்வொர்க். மொத்தம் 1000 கிலோமீட்டர் வந்து மெட்ரோ ரயில் நெட்வொர்க் இருக்கு. ஓகேவா? 3வது இந்தியா அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெட்ரோ அப்படின்னு சொல்லும்போது இந்தியால முதல்ல மெட்ரோ ட்ரெயின் எங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெட்ரோ எங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்களா அப்படின்னா கல்கத்தால. கல்கத்தால எப்போ வந்துச்சு அப்படின்னா 1984. ஓகேவா? முதல் மெட்ரோ. அதே மாதிரி முதல் அண்டர் வாட்டர் மெட்ரோ நீருக்கு அடியில செல்லக்கூடிய மெட்ரோ. ஓகேவா? அண்டர் வாட்டர் மெட்ரோ வந்து எங்க வந்துச்சு? நீருக்கு அடியில செல்லக்கூடிய மெட்ரோ அதுவும் கொல்கத்தால தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பாத்தீங்க அப்படின்னா ஹூக்ளி நதியில. ஓகேவா? ஹூக்ளி அப்படிங்கிற ஒரு நதி இருக்கு. ஓகேவா? ஹூக்ளி அப்படிங்கிற அந்த நதியில தான் அண்டர் வாட்டர் மெட்ரோ லான்ச் பண்ணியிருக்காங்க. டிரைவரே இல்லாம மெட்ரோ, டிரைவர்லெஸ் மெட்ரோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் வந்து எங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டெல்லியில. ஓகேவா? இது எல்லாமே நம்ம கொஞ்சம் முக்கியமானது. எல்லாமே ஸ்டாட்டிக்கான விஷயம். இதையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? நம்ம சென்னையில கூட இப்போ வந்து என்ன அப்படின்னா பஸ்லயும் மெட்ரோலயும் டிராவல் பண்றதுக்கு ஒரே கார்டு மாதிரி சிங்கார சென்னை கார்டு அப்படின்லாம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் இது என்ன மிருகம்னு தெரியுதா? நாய் மாதிரி இருக்கா? நாய் இல்ல இது ஓநாய். ஓகேவா? ஓநாய் உல்ஃப். ஓகேவா? நம்ம வந்து உல்ஃப் பத்தி தான் பார்க்க போறோம். விச் ஸ்டேட் லான்ச்ட் அட்லஸ் டு புரொடெக்ட் இந்தியன் உல்ஃப் ஹாபிடேட்ஸ். இந்திய ஓநாய் வாழ்விடங்களை பாதுகாக்க அட்லஸை அறிமுகப்படுத்திய மாநிலம். அதாவது ஒரு மேப் எங்கெங்கெல்லாம் ஓநாய் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு அதை மார்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஓநாய்களுக்காக தனியா ஒண்ணு எங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா குஜராத்ல. ஓகேவா? இது வந்து குஜராத் தான். நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியால ஓநாய்கள் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மத்திய பிரதேசம். நமக்கு இந்த மாதிரி அட்லஸ் லான்ச் பண்ணது வந்து டைரக்டா கேட்பாங்க குஜராத் அப்படின்னு ஆன்சர் பண்ணும். நம்ம குஜராத் ஆல்ரெடி தெரியும். ஒரு முக்கியமான விஷயம்னா இந்தியாவுடைய நமக்கு வந்து கப்பல் சுற்றுலா பார்த்திருப்போம். ஓகேவா? நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா சப்மரைன் டூரிசம். இந்தியாவுடைய முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா. நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா வந்து எங்க ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க குஜராத்ல தான். ஓகே இங்க குஜராத்ல தான் நமக்கு ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் மறக்காம அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே. மறுபடியும் சொல்றேன் உங்களுடைய லைக் தான் என்னுடைய மோட்டிவேஷன் எல்லாமே. மறக்காம பார்த்துட்டு இருக்கீங்கல்ல அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டு அப்படியே பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? சோ அப்படி லைக் போட்டீங்கல்ல ஓகே டன். சோ அடுத்த கேள்வி போயிடலாம். சோ நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு யாருக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறோம் அப்படின்னா இவர்தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. இந்தியாவுடைய உணவு கழகம் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்தியா உணவு கழகத்தினுடைய தலைவராக சேர்மேனாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அசுதோஷ் அக்னிஹோத்ரி. ஓகேவா? அசுதோஷ் அக்னிஹோத்ரி சன் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அசுதோஷ் அக்னிஹோத்ரி அவர்கள் இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எஃப்சிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம். எஃப்சிஐ அப்படிங்கிற ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு அப்படின்னா 1965 ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு மக்களே. இதனுடைய தலைமையகம் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா புதுடெல்லியில இருக்கு. முதல்ல சென்னையில இருந்துச்சு. அப்புறம் நியூ டெல்லிக்கு மாத்திட்டாங்க. இதனுடைய சட்டம் வந்து அதாவது இந்த இந்த அமைப்புக்கான சட்டம் வந்து இயற்றப்பட்டது 1964. அமைப்பு உருவானது 1965 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. விபின் குமார் அப்படிங்கிறவர் வந்து நமக்கு இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேவா? நமக்கு ஏஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய தலைவர். ஓகேவா? இந்திய விமான அந்த நிலையங்களுடையது. ஸோ கலைசெல்வி அப்படிங்கிறவங்க சிஎஸ்ஐஆர். ஓகேவா? கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். ஓகேவா? அதாவது அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சிக்கான கவுன்சில் அதனுடைய தலைவி. நம்ம இவங்க ஆக்சுவலி கோயம்புத்தூர்காரங்க தான் நினைக்கிறேன். இல்ல கோயம்புத்தூரா தமிழ்நாடு தான். கோயம்புத்தூரான்னு கேட்டா தெரியல. இவங்களுடைய பெயர் கலைசெல்வி நல்ல தம்பி. எக்ஸாம்ல கூட கேட்டிருக்காங்க. அஜித் டோவல் யார் அப்படின்னா இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் போயிடலாம். ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல வந்து நிறைய அதாவது இப்போ நமக்கு இந்த இன்டர்நெட் உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்க மாதிரி இதை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து தீங்கு நிறைய தவறுகளும் பண்றாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் இந்த சைபர் அட்டாக் இதெல்லாம். ஓகேவா? நம்மளுடைய டேட்டாவை களவாங்கிறது, இந்த காசை களவாங்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. த்ரெட் லேண்ட்ஸ்கேப் ரிப்போர்ட் 2024 அப்படிங்கிறது. ஸோ இந்த ரிப்போர்ட்ல வந்து எந்த நாடு வந்து அதிகமா வந்து இந்த சைபர் அட்டாக்னால பாதிக்கப்படுது, சைபர் அட்டாக்னால அதிக பாதிப்பு உள்ளாகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதல் இடத்துல இருக்கிறது வந்து அமெரிக்கா மக்களே. ஸோ 2வது இடத்துல வந்து நம்ம இந்தியா இருக்கு.
மூணாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் இருக்கு. ஓகே, மூணாவது இடத்துல வந்து இஸ்ரேல் இருக்கு. அப்ப இந்தியாவுடைய ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2 அப்படிங்கிறது சரியான விடை. அதுலயும் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இந்த பேங்கிங் செக்டார், ஓகே, வங்கித்துறை தான் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வந்து இந்த சைபர் இந்த டேட்டா தெஃப்ட்ல எல்லாம் வந்து நிறைய மாற்றாங்க. ஓகேவா, மாற்றாங்கன்னா பாதிப்புக்கு உள்ளாராங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. சோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து அவார்டு, யாருக்கு என்ன அவார்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா இந்த அவார்டு வந்து நமக்கு டிஎன்பிசி சைடுல கேட்கலாம், எஸ் சைட்லயும் கேட்கலாம். நிறைய அவார்டு இருக்கு. இதை ஜஸ்ட் போற போக்குல அப்படியே இதையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. சிறந்த ஆக்டருக்கான அவார்டு இது என்ன அப்படின்னா கோல்டன் குளோப் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. கோல்டன் குளோப் அவார்ட்ஸ் 2025ல சிறந்த நடிகருக்கான விருதை வென்றது யார் அப்படின்னா வந்து ஆட்ரியன் பிராடி அப்படிங்கிறவர். ஓகேவா. சிறந்த நடிகர், இது சிறந்த நடிகை பெஸ்ட் ஆக்ட்ரஸ். அதே மாதிரி இவங்க வந்து பெஸ்ட் டைரக்டர், சிறந்த இயக்குனர். அதே மாதிரி கீரன் குல்ரான் வந்து சிறந்த சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ். ஓகேவா, சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ். ஸோ இதெல்லாம் வந்து இது கேட்கறதுக்கான வாய்ப்பு கம்மி, பட் கேட்டக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அதாவது ஒரு நியூஸ் எக்ஸ்ட்ரா சொன்னா கூட பரவாயில்ல, அது அது நம்ம எடுக்காம போய் அதை கேட்டுட்டா அப்படின்னா மனசு ஆறாது. ஓகேவா. ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு என்ன அப்படின்னா நம்ம எடுக்கிறதுல இருந்து கண்டிப்பா வந்துடணும் அப்படிங்கறத ஒரு ஏமோட இருப்போம். அதனால எதையுமே எந்த ஒரு கண்டென்ட்டுமே வந்து விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிற ஒரு ஆளு. ஸோ அதனால இதுல நான் 1, 2 எங்கேயாச்சும் நான் நம்ம சில விஷயம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லி விட்டா கூட அதெல்லாம் நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் மெட்டீரியல்ல எல்லாமே ஆட் ஆயிடும். ஓகேவா. ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாணவர்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க. ஃபுல்லா ஒரு வாட்டி அந்த மெட்டீரியல் வந்து ஃபுல்லா படிங்க. அதுல நிறைய கண்டென்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும். 1ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உள்ளது இன்னைக்கு 8ஆம் தேதி உங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சிடுவோம். ஓகேவா. ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக் பார்த்துடலாம். சயின்ஸ் அண்ட் டெக்ல வந்து பாரத் போல் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல், பாரத் போல் போர்ட்டலை உருவாக்கிய அமைப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு போர்ட்டல் அப்படின்னா ஒரு வெப்சைட் மாதிரி. ஓகேவா. இதை உருவாக்கியது யார் அப்படின்னா சிபிஐ. சிபிஐ அப்படிங்கிறது என்னது? சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஓகேவா. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தான் வந்து சிபிஐ. நிறைய பேர் வந்து கிரைம் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நினைச்சிட்டு இருப்பீங்க. கிரைம் கிடையாது. கொஞ்சம் பேர்லாம் கிரைம் நிறைய பேர் மாத்தி எழுதிருந்தீங்க சில எக்ஸாம்ல கேட்கும் போதெல்லாம். அது கிரைம் இல்ல. நமக்கு சிபிஐ அப்படிங்கிறது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1963ல சந்தானம் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில, சந்தானம் குழுவின் அடிப்படை, அதாவது அவங்க குழுவுடைய பரிந்துரையின் அடிப்படையில ரெக்கமெண்டேஷன்ல தான் கிரியேட் பண்ணாங்க. இதனுடைய டைரக்டரா இருக்கிறது யார் அப்படின்னா பிரவீன் சூட் அப்படிங்கிறவர். ஓகேவா. இதோட டைரக்டர் யார் அப்படின்னா பிரவீன் சூட். ஓகேவா. அதே மாதிரி வந்து இந்த பாரத் போல் அப்படிங்கிற போர்ட்டல் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம் மக்களே. ஓகேடா. ரொம்ப நேரமா காலம் மடக்கி வச்சிருந்து அது அப்படி ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஸோ இந்த பாரத் போல் அப்படிங்கிற போர்ட்டல் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சென்ட்ரல் லெவல்லையும் சரி இல்ல மாநில அளவுலயும் சரி நிறைய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க வந்து ஏதாவது ஒரு கேஸ் சம்பந்தமா ஏதாச்சும் டீடைல்ஸ் தேடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பாரத் போல்ல நமக்கு இன்டர்போல்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஞாபகம் இருக்கா? அதாவது இன்டர்நேஷனல் போலீஸ் மாதிரி கிட்டத்தட்ட 105 நாடுகள் இருக்காங்க. அந்த நாடுகள்ல உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து இந்த பாரத் போல் அப்படிங்கிற போர்ட்டல்ல அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதாவது நீங்க ஏதாவது ஒரு கேஸ் தேடுறீங்க, ஒரு கேஸ் தேடும்போது இந்த பாரத் போல் போர்ட்டல்ல போட்டீங்க அப்படின்னா இந்த 195 நாடுகள்ல உள்ள இந்த மாதிரி கேசஸ், இந்த மாதிரி டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஸோ அது மூலமா ஏதாவது உங்களுக்கு அந்த அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ்க்கு வந்து ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகேவா. அதனால தான் பாரத் போல் அப்படிங்கிற இந்த போர்ட்டல் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. யார் உருவாக்கியது அப்படின்னா சிபிஐ. யாரு? சிபிஐ அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான தினங்கள். இன்னைக்கு ஜனவரி 8ஆம் தேதி என்ன தினம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பூமி என்ன சுத்துதே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பார்த்திருப்போம். அந்த பூமி சுத்துறது, பூமி வந்து சுத்துது, அதோடைய ஆக்சிஸ்ல சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு யார் கண்டுபிடிச்சு இந்த மாதிரி பாட்டுலாம் எழுதணும் அப்படின்னா பூமி சுத்தணும். பூமி சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு யார் மூலம் கண்டுபிடிச்சது அப்படின்னா ரியான் ஃபிராங்கல்ட் அப்படிங்கிற ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பிசிசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்டிஸ்ட். ஓகேவா. நம்ம 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 பாஷை சொன்னா ஒரு சயின்டிஸ்ட். ஸோ அவர் வந்து இதை கண்டுபிடிச்சார். எர்த் வந்து அதனுடைய ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ அதனால அவருடைய பிறந்த தினத்தை ஆன ஜனவரி 8 நம்ம வந்து எர்த்ஸ் ரொட்டேஷன் டே அப்படின்னு கொண்டாடுறோம். பூமி சுழற்சி தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து தினம் ஒரு திட்டம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ஒரு நாள் ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு நாள் சென்ட்ரல். ஓகேவா. ஸோ நம்ம வந்து ரெண்டுமே வேணும். ஓகேவா. ஸோ பிஎம் ஜன்தன் யோஜனா. ஸோ ஜன்தன் திட்டம் அப்படின்னு, அதாவது ஜன்தன் திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 28 ஆகஸ்ட் 2014.
இதோடைய முக்கியமான நோக்கம், அதாவது ஒரு வார்த்தை குடுத்திருப்பான். இந்த முக்கிய மேஜர் ஏம் அப்படி ஏதாவது குடுத்துட்டு, பினான்சியல் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதாவது எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு 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 இதா இருக்கணும். ஓகேவா? எப்படின்னா, இப்போ வந்து இப்ப இந்தியால நெறைய பேருக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்காது. இந்த திட்டம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலே இந்த திட்டமும் ஒரு நல்ல திட்டம் தான். நெறைய பேர் பேங்க் அக்கவுண்ட்லாம் ஓப்பன் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இது முக்கியமா இந்த ஜன்தன் அப்படிங்கிறது முக்கியமா வந்து பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கான ஒரு திட்டம். பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணா எல்லாருமே அந்த ஒரு பினான்சியல் ஸ்ட்ரீம்குள்ள வந்துருவாங்க. ஓகேவா? ஸோ இதுல பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணா இந்த திட்டம் மூலமா ஓப்பன் பண்ணா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு இந்தியரா இருக்கணும். உங்களுடைய வயசு பார்த்தீங்க அப்படின்னா 18லருந்து 59 வயசுக்குள்ள வரைக்கும் இருக்கணும். சப்போஸ் நீங்க 18 வயசு கீழ 10 வயசுக்கு மேல இருந்தீங்க அப்படின்னா, ஒரு லீகல் கார்டியன் மூலமா அந்த அக்கவுண்ட்ட நீங்க மெயின்டெயின் பண்ணலாம். இந்த இது மூலமா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க 0 பேலன்ஸ் அக்கவுண்ட் ஓகேவா? இப்போ நெறைய பேங்க்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அக்கவுண்ட்ல வந்து சில பேர்லாம் ரூ. 1000 கீழ இருந்தா ஃபைனல் பிடிப்பான். ஓகேவா? ஆனா இது வந்து 0 பேலன்ஸ் அக்கவுண்ட் தான். இதுல நீங்க காசே இல்லன்னா கூட பிரச்சனை இல்ல. அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, அ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இதுல வந்து ரூபே டெபிட் கார்ட் குடுப்பாங்க. அதாவது நமக்கு ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, ஏடிஎம் கார்டுல நெறைய வகைகள் இருக்கு. அதாவது ஒவ்வொரு மாஸ்டர் கார்டுன்னு சொல்லுவாங்க, விசா கார்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இன்டர்நேஷனல் ஓகேவா? ஸோ நம்ம இந்தியால இதே மாரி ஒண்ணு தயாரிக்கப்பட்டது தான் ரூபே கார்டு அப்டிங்கிறது. ஸோ ரூபே கார்டு குடுப்பாங்க. செக் புக் கிடையாது. செக் புக் வேணும் அப்டின்னா, நீங்க சில மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து இதுல வந்து ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஓகேவா? ஸோ ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ குடுப்பாங்க அப்படின்னா ரூ. 2,00,000 ஓகேவா? அதே மாரி இப்போ சமீபத்தில கூட ஏத்துனாங்க நம்மளுடைய இதுல. அ நம்ம திட்டம் ஒண்ணு இருக்கலாம் மக்களே. அந்த இன்னுயிர் காப்பும் நம்மை காக்கும் 48 அதுல கூட ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ 2,00,000 மாத்துனாங்க. ஓகேவா? ஆக்சிடென்ட் உடைய கவர 2,00,000 மாத்துனாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இதுல ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஆ ஓகே. அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் கரெக்ட்டா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி கேட்டாலும் ஆன்ஸர் வந்து போடுற மாரி. லைஃப் இன்சூரன்ஸும் இதுல குடுப்பாங்க. ஓகேவா? இதுவும் இதுல இன்க்ளூட் ஆயிடும். ஸோ எப்படி கேட்டாலும் ஆன்ஸர் வந்து கரெக்ட்டா போட்டுருங்க. ஓகேவா? ஏன்னா, ஏன் இந்த திட்டம் இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்றேன் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு சிம்பிளா ஒரு திட்டம் எடுத்துக்கலாம். அதாவது பிஎம் கிசான் திட்டம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதுல என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு ரூ. 6,000 விவசாயிகள் அக்கவுண்ட்க்கு அனுப்புவாங்க அப்படின்னு. ரூ. 2,000 2,000 2,000 4 மாசத்துக்கு ஒரு கார்டு. சோ அப்படி வரணும் அப்படின்னா, அவங்களுக்கு அக்கவுண்ட் இருக்கணும். அப்படி இல்லாம ஒரு இடைத்தரகர் மூலமா போச்சு அப்படின்னா, அது ஒரு அதிகாரிகளே குடுக்கறனால அங்கங்க சில ஊழல் நடைபெறும். இது டைரக்ட்டா அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் போறனால இந்த மாரி நெறைய விஷயங்கள் தடுக்கலாம். சோ அப்ப முதல்ல பேங்க் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அத அனுப்பணும். சோ அதனால இந்த அக்கவுண்ட் வந்து இந்த திட்டம் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல திட்டம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. சோ அடுத்து கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை. அதாவது தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு நிறுவப்படுவதில் முக்கிய காரணம், முக்கிய நோக்கம் மேஜர் எய்ம் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் த சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் வாஸ் ஆப்ஷன் பி டு பப்ளிஷ் இங்கிலீஷ் தெலுங்கு தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ் டு வாய்ஸ் நான் பிராமின் கிரீவன்ஸ். இதுதான் அவங்களுடைய முதல் முக்கிய நோக்கமா இருந்துச்சு. ஓகேவா? அதாவது அதனால தான் 3 வகையான பத்திரிகைகள் வந்து முதல்ல கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆப்ஷன் பி தான். நிறைய பேர் சி போட்டிருந்தீங்க. சி கிடையாது மக்களே. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிஎன்பிசி கொடுத்த ஆன்சர் கீழேயும் ஆப்ஷன் பி தான் கொடுத்திருந்தாங்க. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான கேள்வி. சோ இன்னைக்கான கேள்விக்கான சரியான விடை என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வடகிழக்கு பருவமழை பத்திய கேள்வி. ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஏயா, பியா, சியா, டியா அப்படிங்கிறது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி பார்த்தலாம் மக்களே. 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, அக்டோபர் 2024ல இருந்து செப்டம்பர் 2025 கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் நமக்கு இதுல இன்க்ளூட் ஆயிடும் மக்களே. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் அனுப்பிடுவோம். 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உள்ளது இன்னைக்கு உங்களுக்கு வந்துரும். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் ஒரு 25 கொஸ்டின் வாரந்தோறும் அனுப்புவோம் நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு. இதே மாதிரி மாசத்துல 4 அதே மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸும் அனுப்பிடுவோம். ஓகேவா? தமிழ், இங்கிலீஷ் 2த்துலயும் இருக்கும். டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே என்ன எக்ஸாம் படிச்சாலும் இது தாராளமா போதுமானது மக்களே. சோ மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கன்டென்ட் இருக்கும். கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நம்ம கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதுல ஆட் பண்ணியிருப்போம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும் மக்களே. அதே மாதிரி டெஸ்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா இருக்கும். மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக, தவறான இணையை தேர்ந்தெடுக்க இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலயே நமக்கு ஆன்சர் கீ கொடுத்திருப்போம், எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். நம்மளுடைய வீடியோஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் மட்டுமே தாராளம் போதுமானது. இது தவிர வேற எதுவுமே நீங்க படிக்கணும் அவசியம் இல்ல. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் நம்ம எல்லாமே இதுல இருந்து நம்ம வந்துரும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. நம்மளுடைய சக்சஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறோம். குரூப் 4 உடைய டெஸ்ட் பேட்ச். இதுக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஜனவரி 16 ஃபர்ஸ்ட் பேட்ச். ஜனவரி 16 பேட்ச் ஆரம்பிக்கும். ஆல்ரெடி நம்ம
குரூப் 4 வந்து ஒரு பேட்ச். ஆமா. குரூப் 4 வந்து ஒரு பேட்ச் ஆல்ரெடி நமக்கு வந்து போயிட்டு இருக்கு. நமக்கு டெஸ்ட் 19 கிட்ட 19 டெஸ்ட் முடிஞ்சது. அதே மாரி குரூப் 1 பேட்சும் வந்து 2 பேட்ச் போயிட்டு இருக்கு. சோ இது நமக்கு வந்து செகண்ட் குரூப் 4 பேட்ச் ஓகேவா? சோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜனவரி 16ஆம் தேதி, ஜனவரி 16 வந்து ஜாயின் பண்ணிடலாம். மொத்தம் 50 டெஸ்ட் இருக்கும் மக்களே. சோ இதுல வந்து ஜிஎஸ், தமிழ், அதே மாரி வந்து மேத்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிடும். ஃபுல் டெஸ்ட் 3 இதுல வந்துரும். ஒரு வாரத்துக்கு 2 டெஸ்ட் இருக்கும். இதுல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 1799 பே 99 இந்த நம்பருக்கு, அதாவது இதுலயே நான் சொல்ல மறந்துட்டேன். 750 சிஏ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 750 இந்த ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு 9445275642 அப்படி இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா போதும். அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 1799 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்சுடைய ஸ்கெட்யூல் பாத்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்துக்கலாம். தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும் கொஸ்டின்ஸ். நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலகிராம் பேஜ் இருக்கு மக்களே. ஸோ அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்டே கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல வந்து டெய்லி குவிஸ் போடுவோம். நியூஸ் பேப்பர் கட்டிங் நமக்கு வந்து தினமணி, அதே மாதிரி வந்து தி ஹிந்து இங்கிலீஷ் எல்லாமே போடுவோம். அதை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன் அப்டேட்ஸ்லாம் வந்து டப்பு டப்புன்னு போடுவோம். அதனால மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. லிங்க் கீழே இருக்குது. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. காமராஜர் விருது தங்கபாலு அவர்களுக்கு, இ திருஷ்டி ப்ராஜெக்ட் கல்வித்துறை அமைச்சகம், த ஆர்கானிக் ஃபிஷரிஸ் சிக்கிம், ஏரோ இந்தியா எக்ஸிபிஷன் பெங்களூர் கர்நாடகா, 69வது ரயில்வே கோட்டம் ஜம்முல, உலகின் 3வது பெரிய ரயில்வே நெட்வொர்க் நம்ம இந்தியா தான். இந்த இந்தியன் உல்ஃபுகள்லாம் அட்லஸ் பாத்தீங்க அப்படின்னா குஜராத்ல. இந்த எஃப்சிஐ உடைய சேர்மேன் அசுதோஷ் அக்னிஹோத்ரி. இந்த த்ரெட் லேண்ட்ஸ்கேப் ரிப்போர்ட்ல இந்தியாவுடைய ரேங்க் வந்து 2. பெஸ்ட் ஆக்டர் அவார்டு ஏட்ரியன் பிராடி. பாரத் போல் போர்ட்டல் சிபிஐ உருவாக்கியது. எர்த் ரொட்டேஷன் டே பூமி சுழற்சி தினம் ஜனவரி 8. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.